ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எப்படி கிரகமும் காலமும் இணைந்து செயல்படுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, ஆனாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே அந்த டைமில் நடக்காது. இந்த மாதிரி இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அது ஏன் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு கிரகங்கள் கரெக்டாக இருந்தாலும் அந்த காலம் கரெக்டாக இருக்கா, இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதை அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறை நமக்கு எளிமையாக சொல்லிவிடும். காலம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம், பள்ளியில் இந்த தமிழ்லாம் படிச்சிருப்போம். உதாரணம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலம் சொல்லுவோம். இந்த 3 காலத்தையும் நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாக நம்ம ஜாதகத்தில் நம்ம இப்போ கரண்ட்டாக எந்த காலத்தில் பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு புது விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நிகழ்காலத்தில் தான் ஆரம்பிக்க முடியும். அந்த ஆரம்பித்த விஷயம் சிலருக்கு அந்த நிகழ்காலத்திலே முடிவு பெறும், சிலருக்கு என்ன ஆகும்னா அது கடந்த காலத்தில் முடிவு பெறும். கடந்த காலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க, உதாரணமாக ஒரு வேலையை, ஒரு வீடு கட்டுறதுக்கு 2025 ஆரம்பிச்சிட்டிங்க, சிலருக்கு அது 2025 முடியும். இல்லைன்னா சிலருக்கு 2026 போய் முடியுது அப்படின்னா அந்த 26 முடிகிறத நம்ம கடந்த காலத்தில் முடியுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் இந்த செயல் அப்படின்றது முன்னே ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதை நம்ம அப்படி சொல்லுவோம். சில செயல்கள் நம்ம எதிர்காலத்தில் போய் முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே ஒன்றுமே நடக்காது. அப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எதிர்காலத்தில் பண்ணுறதுனா எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பிளானிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு திட்டமிடல் பண்ணலாம். இனி நம்ம அடுத்த நிகழ்காலம் வரப்போ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற திட்டமிடல் மட்டும்தான் நடக்கும். அந்த நிறையா பேர் இந்த எதிர்காலம் இல்லை கடந்த காலத்தில் போய் புதுசாக ஆரம்பித்து அங்கே எதுவுமே நடக்காமல் அப்போ நிறையா பரிகாரங்கள் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, கடைசியில் அது ஒரு விரக்தியாக போயிட்டு எதுவுமே நடக்கலையே அப்படின்றது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஜாதகத்தில் எல்லாமே கிரகங்கள் வழிவிட்டிருக்கும், ஆனால் அந்த காலம் சாதகமாக இருக்காது. இன்னும் சில இடத்துல காலம் சாதகமாக இருக்கும், கிரகங்கள் வழிவிட்டிருக்காது. இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் ஜாதகர் மேஷ ஏஎல்பியில் பயணிக்கிறார். பொதுவாகவே ஜாதகர் மேஷ ஏஎல்பியில் பயணித்தார் அப்படின்னா அவருடைய பிரச்சனைக்கு அவர் தான் காரணம். அவர் தான் அவருக்கு மறைமுக எதிரியாகவே செயல்படுவார். ஏன்னா 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் செவ்வாய் பகவானாக வருவார். அப்போ 8ஆம் ஆதிபத்தியத்தையும் அவரே தான் இயக்க போகிறார், அந்த தீராத பிரச்சனை அப்படின்றத. அப்போ இந்த 12 கட்டத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருந்தாலும் அந்த பாவகம் இந்த 10 வருட காலம் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இந்த ஜாதகர் இப்போ தான் ஜனன லக்னத்திலேருந்து 3வது வீட்டில் ஏஎல்பி பயணிக்குதுன்றனால இது ஒரு திருமண காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் அப்படின்றது களத்திரஸ்தானம். அப்போ இவர் திருமணத்துக்கு பார்க்குறாரு அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு தீராத பிரச்சனையாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு இவர் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அந்த தன்மையை உணர்ந்துட்டாருன்னா, அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா இதை நல்லபடியாகவே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ உதாரணமாக பரணி 3ல் பயணிக்கிறாரு அப்படின்னா அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 2, 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அது மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தீராத பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னா திருமணம் நல்லபடியாக அந்த காலகட்டங்களில் பிரச்சனையோடு இருந்தாலும் அதை நடத்திக்கிட்டு போயிட்டார் அப்படின்னா இன்னும் பின்னாடி அவர் எவ்வளோ காலத்தை இது பண்ண போகிறார், வீணடிக்காமல் தவிர்க்க போகிறான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பரணி 3 அப்படின்றது நிகழ்காலம். இந்த காலகட்டங்களில் ஒரு திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த காலகட்டங்களில் ஏதோ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாரு, பரணி 3ல் முடிக்க முடியலன்னா அப்போ அதே வரன் பரணி 4ல் பண்ணுறானாலும் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த 2 காலத்துலையும் விட்டார். பரணி 3ல் எதுவுமே அவர் எந்த வரனும் பார்க்கல, திருமணம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்றத விட்டுட்டார் அப்படின்னா பரணி 4ல் ஒரு புது வரனை அவர் பார்க்கவே முடியாது. அப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வீணாயிடும். அடுத்து கார்த்திகை 1 வரும், அங்கே எதுவுமே நடக்காது. ஆனால் எல்லாமே பார்ப்பார், ஜாதகர் கரெக்டாக தானே இருக்கார், ஏன் நடக்கலைன்னு பார்ப்பார். அப்போ கார்த்திகை 1லேயும் நடக்காது. ஏன்னா கார்த்திகை 1 அப்படின்றது எதிர்காலம் அப்படின்னு நமக்கு ஏஎல்பி படித்த எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் கார்த்திகை 2ன்றப்ப லக்னம் மாதிரி ரிஷப அட்சய லக்னத்துக்கு போயிடும், அதுவும் எதிர்காலமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆச்சு.
அப்போ கார்த்திகை 3ன்றப்ப தான் மறுபடியும் நிகழ்காலம் வரும். அப்போ தான் அங்கே தான் மறுபடியும் வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு தெரியாமல் இந்த பரணி 3ல் செய்யாமல் விடுற விஷயம் வந்து அடுத்து நமக்கு பண்ணணும் அப்படின்னா 4 வருஷம் காத்திருக்கணும். இந்த 4 வருஷத்தில் இப்போ ஒரு யதார்த்தமாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இந்த காலகட்டங்களில் கரெக்டாக அது பார்த்து இந்த திருமணம் அவங்க பண்ணலை அப்படின்னா, இந்த 4 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நடக்கலையே நிறையா பரிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. அப்புறம் நடக்கலான்ட்டு எல்லாத்தையும் இந்த ஜோதிடம் என்ன இப்படி குத்தம் சொல்லுவாங்க, நிறைய செலவு பண்ணி விரக்திக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த காலகட்டங்கள் நமக்கு ஏஎல்பி படிக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஏஎல்பி ஜோதிடரை நம்ம கன்சல்ட் பண்ணுறோன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, சார் இந்த காலகட்டங்களில் பண்ணிக்கோங்க, தவற விட்டுட்டிங்கன்னா இந்த அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு நடக்காது, நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திங்க, செலவுகள்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வேறு எதாவது கற்றுக்கலாம், இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையில் திட்டமிடுதல் வேறு என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு வாய்ப்புன்றது வந்து கார்த்திகை 3ல் தான் வரும். இந்த 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நீங்கள் எதுவும் தேவையில்லாம் வீண் விரயங்கள் பண்ண போகிறதில்ல, மன பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இப்படி தான் இருக்குது அமைப்புன்னு புரிஞ்சுட்டு போகிற நீங்களும் நிம்மதியாக வேறு வேலை. அந்த 4 வருடம் அப்படின்றது பெரிய கால அளவு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற ஒரே விஷயம் உலகத்தில்ன்றது காலம் மட்டும்தான். அப்போ அந்த காலத்தை நம்ம எப்படி புரிஞ்சு பயணிக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அதனால தான் எங்கள் குருநாதர் வந்து காலத்தில் பயணம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு. ஏன்னா நமக்கு இருக்கிற காலம் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வாழ்க்கையோட விஷயங்களை நம்ம நடத்திக்கிட்டோம் அப்படின்னா அது சரியாக போகும். இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.